இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைய பவினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். தெஹ்ரானில் சுவிஸ் தூதரகம் மீண்டும் செயற்பாடு தொடக்கம். சுவிஸ் ஏற்றுமதி 5 ஆண்டுகளில் இல்லாத வீழ்ச்சி. சென்காலன் கண்டோனில் கிராப்ஸ் பகுதியில் மர்ம மரணம், கணவர் கைது. சென்காலன் கண்டோனில் குடும்ப வன்முறை, 3 கைது. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கான ஆதரவுகளை வழங்குங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். நீங்கள் சொந்தமாக டிஜிட்டல் கார் ரெண்டல் பிசினஸ் ஆரம்பிக்க தயாரா? சுவிட்சர்லாந்தில் இப்போது புதிய வாய்ப்பு. சிட்டி மூவ் மொபிலிட்டியுடன் உங்கள் கனவை நனவாக்குங்கள். முழுமையான சப்போர்ட், மாடர்ன் சிஸ்டம், எளிய செட்டப் மூலம் நீங்கள் உங்கள் சொந்த கார் வாடகை வியாபாரத்தை தொடங்கலாம். இன்றே தொடங்குங்கள். மேலதிக தகவல்களுக்கு QR கோடை ஸ்கேன் செய்யுங்கள் அல்லது இப்போது எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். சிட்டி மூவ் மொபிலிட்டி, உங்கள் வெற்றிக்கான நம்பிக்கையான துணை. சுவிட்சர்லாந்தின் சென்காலன் கண்டோனில் உள்ள சென்ட் மார்கரெத்தன் பகுதியில் கடந்த வெள்ளியன்று இரவு முதல் சனிக்கிழமை அதிகாலை வரை இடம்பெற்ற குடும்ப வன்முறை சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் 3 பெரியவர்களுக்கிடையே கடுமையான தாக்குதல் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நள்ளிரவு கடந்த சில நேரத்தில் பல குடும்பங்கள் வசிக்கும் குடியிருப்பு கட்டிடத்தில் சண்டை இடம்பெறுகிறது என்ற தகவல் சென்காலன் கண்டோனல் காவல்துறைக்கு கிடைத்தது. உடனடியாக சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் 46 வயதுடைய சுவிஸ் பெண்ணையும் 20 வயதான சுவிஸ் இளைஞரையும் காயங்களோடு கண்டனர். அவர்கள் இருவரும் முன்னதாக ஏற்பட்ட மோதலில் காயமடைந்ததாக தெரிவித்தனர். மேலும் சம்பவத்தோடு தொடர்புடைய 3வது நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்தார். இந்நிலையில் சில நேரம் கழித்து விட்னோ பகுதியில் கடுமையான காயமடைந்த நிலையில் 51 வயதான இத்தாலிய நபர் ஒருவர் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அவர் உடனடியாக அவசர சிகிச்சைக்கென மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். விசாரணையின் போது அவர் சென்ட் மார்கரெத்தனில் நடந்த அதே மோதலில் தொடர்புடையவர் என்பது உறுதியானது. முதல் கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் 51 வயதுடைய நபரும் 46 வயதுடைய பெண்ணும் தம்பதியராக இருப்பதாகவும் 20 வயதான இளைஞர் அந்த பெண்ணின் உறவினராக இருப்பதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடும் ஆயுதங்கள் குறித்தும் சந்தேகம் எழுந்ததால் சம்பவத்தின் பின்னணி மற்றும் காரணங்களை கண்டறிய சென்ட் காலன் கண்டோனல் காவல்துறை அந்த கண்டோனின் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்தின் மேற்பார்வையில் விரிவான விசாரணைகளை தொடங்கியது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 46 வயதான பெண்ணும் 20 வயதுடைய இளைஞரும் உடனடியாக கைதாகினர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வெளியேறிய பிறகு 51 வயதுடைய நபரும் கைதானார். இந்த நடவடிக்கையில் பல போலீஸ் படைகள், நிபுணத்துவ அதிகாரிகள், அவசர மருத்துவ சேவை குழு, சட்ட மருத்துவ நிறுவனம் மற்றும் அரசு தரப்பு அதிகாரிகள் ஆகியோர் இணைந்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்கின்றன. சுவிட்சர்லாந்தில் இனவரி சம்பவங்கள் குறையாமல் தொடர்ந்தும் அதிக அளவில் பதிவாகி வருகின்றன. 2025ஆம் ஆண்டில் 1245 சம்பவங்கள் பதிவாகின. இது முந்தைய ஆண்டை விட 3% அதிகம். 2024ஆம் ஆண்டில் ஏற்பட்ட 40% உயர்வுக்கு பின்னர் இப்போது இந்த எண்ணிக்கை உயர்ந்த நிலையிலேயே நிலைத்துள்ளது. இந்த எண்ணிக்கைகள் உண்மையான நிலைமையின் ஒரு பகுதி மாத்திரமே என அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். இனவரி பலரின் தினசரி வாழ்க்கையிலும் நீண்ட காலமாகவும் தாக்கம் ஏற்படுத்தும் பிரச்சனையாக உள்ளது. அதேவேளை ஆலோசனை மையங்களுக்கு தேவையான ஆதரவு அதிகரிக்கப்படாததால் அவை அழுத்தத்தில் செயற்படுகின்றன. கல்வித்துறையில் தான் அதிகமான சம்பவங்களாக 22% பதிவானது. வேலை தளங்களில் 17% சம்பவங்கள் பதிவாகின. கருப்பின மக்களுக்கு எதிரான இனவரி 33ஆகவும், வெளிநாட்டவர்களுக்கு எதிரான வெறுப்பு 30%ஆகவும், முஸ்லிம்களுக்கு எதிரானது 23% பதிவானது. பெரும்பாலான சம்பவங்கள் இனவரி அவமதிப்புகள், அதாவது 25%, ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் 15% ஆகும். குறிப்பாக முஸ்லிம் எதிர்ப்பு சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. பலர் புகார் அளிக்காமல் இருப்பதால் உண்மையான எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. மொத்தத்தில் இனவரி சம்பவங்கள் குறைவடையவில்லை என்பதையும் இந்த பிரச்சனையை சமாளிக்க கூடுதல் கவனம் தேவைப்படுகிறதையும் இந்த அறிக்கை வெளிப்படுத்துகிறது. சென்காலன் கண்டோனில் உள்ள கிராப்ஸ் பகுதியில் கடந்த வெள்ளியன்று இரவு முதல் சனிக்கிழமை அதிகாலை வரை இடம்பெற்ற சம்பவம் ஒன்று சந்தேகத்துக்கிடமான மரணமாக மாறியுள்ளது. 71 வயதான சுவிஸ் பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இது தொடர்பாக அவரது கணவர் கைதானார். அதிகாலை 2:45 அளவில் ஒரு தனி வீட்டில் மருத்துவ அவசர நிலை ஏற்பட்டதாக தகவல் கிடைத்ததை தொடர்ந்து அவசர மருத்துவ சேவை அங்கு சென்றது. சம்பவ இடத்திலேயே 71 வயதுடைய பெண்ணுக்கு உயிர் காக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அவர் உயிரிழந்தார். தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இந்த மரணம் இயல்பான காரணங்களால் ஏற்பட்டதாக இல்லை என்ற சந்தேகம் எழுந்தது. சட்ட மருத்துவ நிறுவனம் மற்றும் சென்ட் காலன் கண்டோனல் காவல்துறை இணைந்து மேற்கொண்ட ஆரம்ப கணக்கில் மரணத்தின் பின்னணி குறித்து சந்தேகங்கள் உறுதியடைந்துள்ளன. இதைத் தொடர்ந்து 67 வயதான அவரது கணவர் கைதானார். இந்த சம்பவம் கொலை வழக்காக இருக்கக்கூடும் என்ற கோணத்தில் சென்ட் காலன் கண்டோனல் காவல்துறை அந்த கண்டோனின் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்தின் மேற்பார்வையில் விரிவான விசாரணைகளை தொடர்கிறது.
சுவிட்சர்லாந்தின் ஏற்றுமதி துறை 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் காணாத அளவிற்கு வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. உலகளாவிய சந்தை மாற்றங்கள் மற்றும் முக்கிய வர்த்தக கூட்டாளிகளின் தேவை குறைவு இதற்கான முக்கிய காரணங்களாகும். 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் சுவிஸ் ஏற்றுமதி 4.2% குறைந்துள்ளதாக சுவிஸ் சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்புக்கான கூட்டாட்சி அலுவலகம் தெரிவித்தது. பிப்ரவரி மாதத்தில் ஏற்றுமதி கணிசமாக குறைந்த நிலையில் மார்ச் மாதத்தில் 1% சிறிய உயர்வு பதிவானாலும் மொத்தத்தில் 3.4% சரிவு ஏற்பட்டது. குறிப்பாக ரசாயன மற்றும் மருந்து பொருட்கள் ஏற்றுமதி 8.1% வரை குறைந்துள்ளது. அதேவேளை சுவிஸ் கை கடிகாரங்கள் மற்றும் வாகனங்களின் ஏற்றுமதி ஓரளவு உயர்ந்தது. இந்த பின்னடைவை அதிகமாக பாதித்தது அமெரிக்க சந்தையாகும். வட அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி 14.4% குறைந்துள்ளதோடு அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கான ஏற்றுமதி மாத்திரம் 15.6% சரிந்துள்ளது. மேலும் சீனா மற்றும் ஜப்பான் போன்ற ஆசிய நாடுகளில் தேவைகள் குறைந்ததால் அந்த பகுதியிலான ஏற்றுமதியும் வீழ்ச்சி அடைந்தது. இதற்கிடையில் ஐரோப்பிய சந்தைக்கு ஏற்றுமதி மாத்திரம் சிறிய அளவில் உயர்ந்து சுவிஸ் பொருளாதாரத்திற்கு ஓரளவு நம்பிக்கை அளிக்கிறது. இந்தியாவின் புதுடெல்லி நகரில் சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் LX-147 என்ற விமானம் புறப்பட முயன்ற போது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் அவசரமாக பயணிகள் வெளியேற்றப்பட்டனர். இந்த சம்பவம் உள்ளூர் நேரப்படி அதிகாலை 1 மணிக்கு பின் இடம்பெற்றுள்ளது. புறப்படுவதற்கான தருணத்தில் விமானத்தின் ஒரு என்ஜினில் கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து விமானம் அவசரமாக நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டன. இந்த விமானத்தில் மொத்தம் 232 பயணிகள், அதில் 4 புதிதாக பிறந்த குழந்தைகளும் இருந்தனர். அவசர வெளியேற்றத்தின் போது 6 பயணிகள் மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டதாக விமான பணியாளர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாகவும் நிறுவனம் தெரிவித்தது. பெரும்பாலான பயணிகள் அவசர ஸ்லைடுகள் மூலம் வெளியேற்றப்பட்டனர். சிலர் அவற்றை பயன்படுத்த முடியாத நிலையில் அவர்களுக்காக ஏணிகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய விமானம் ஏர்பஸ் A330 தொடக்கம் 300 வகையைச் சேர்ந்ததாகும். இது புறப்பட தொடங்கிய நிலையில் இருந்தவேளை இந்த கோளாறு ஏற்பட்டதால் உடனடியாக அவசர பிரேக் பயன்படுத்தப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து உள்ளூர் அதிகாரிகளோடு இணைந்து விசாரணை இடம்பெறுகிறது. பயணிகளுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டு வருவதோடு மாற்று விமானம் அல்லது ஹோட்டல் வசதி ஏற்பாடு செய்யும் பணிகளும் இடம்பெறுகின்றன. மேலும் சம்பவத்தின் சரியான காரணங்களை கண்டறிய தொழில்நுட்ப நிபுணர்கள் விரைவில் டெல்லிக்கு அனுப்பப்பட உள்ளனர். இந்த பாதையில் சமீப காலமாக அதிகமான பயண தேவை இருந்ததாகவும் குறிப்பாக மத்திய கிழக்கு பிராந்திய பதட்டங்கள் மூலம் இந்த சேவைகள் அதிகரிக்கப்பட்டிருந்ததாகவும் நிறுவனம் தெரிவித்தது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் AK கோல்ட் ஜுவல்லரி. உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் AK கோல்ட் ஜுவல்லரி. இப்போதைய அழையுங்கள் 0783131 எவ்வளவு காலம்தான் பழைய வீட்லயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். சுவிட்சர்லாந்தில் மே 1 முதல் பல முக்கியமான புதிய நடவடிக்கைகள் அமலுக்கு வர உள்ளன. குறிப்பாக குடும்ப வன்முறைக்குள்ளானவர்களுக்கு உதவியாக புதிய அவசர தொலைபேசி எண் அறிமுகமாகுவதும் முட்டை இறக்குமதி அளவு அதிகரிக்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கவை. குடும்ப வன்முறைக்குள்ளானவர்களுக்கு உதவியாக 142 என்ற அவசர உதவி எண் மே 1 முதல் செயற்பட தொடங்கும். இது 24 மணி நேரமும் உதவி பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சேவை 2025 நவம்பரில் கூட்டாட்சி அமைச்சர் எலிசபெத் பாம் ஸ்னைடர் தொடங்கிய வன்முறையை ஆரம்பத்திலேயே தடுக்கலாம் என்ற தேசிய பிரசாரத்தின் ஒரு பகுதி. பெண்கள் மற்றும் ஆண்கள் சமத்துவத்திற்கான கூட்டாட்சி அலுவலகம், கண்டோன்கள், உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் சமூக அமைப்புகள் இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுத்துள்ளன. மற்றொரு முக்கிய மாற்றமாக நாட்டில் அதிகரித்து வரும் தேவையை சமாளிக்க முட்டை இறக்குமதி அளவு பெரிதும் உயர்த்தப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான சுங்க கோட்டா 15,000 தொன்கள் அதிகரிக்கப்பட்டு மொத்தம் 36,000 தொன்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் ஆண்டின் இறுதி வரை சுமார் 240 மில்லியன் கூடுதல் முட்டைகளை குறைந்த வரி விகிதத்தில் இறக்குமதி செய்ய முடியும். இதேபோல் உருளைக்கிழங்கு இறக்குமதிக்கும் கூடுதலாக 10,000 தொன்கள் தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹோட்டல் மற்றும் உணவகத்துறைக்கான தேசிய கூட்டுத் தொழில் ஒப்பந்தம் மே 1 முதல் கட்டாயமாக அமல்படுத்தப்படுகிறது. இதன் கீழ் 18 வயதுக்கு மேற்பட்ட முழு நேர பணியாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. பயிற்சி இல்லாத பணியாளர்களுக்கு குறைந்தபட்சமாக 3,713 பிராங்கும், தொழில்முறை சான்றிதழ் பெற்றவர்களுக்கு 5,293 பிராங்கும் நிர்ணயிக்கப்பட்டது. தற்போது சுமார் 34,000 நிறுவனங்கள் மற்றும் 2,70,000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் உள்ளனர். இந்த ஒப்பந்தம் 2027ஆம் ஆண்டின் இறுதி வரை செல்லுபடியாகும்.
ஈரானின் தெஹ்ரான் நகரில் உள்ள சுவிட்சர்லாந்து தூதரகம் பாதுகாப்பு நிலைமை காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்ட நிலையில் இப்போது மீண்டும் கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் செயற்பாடுகளை தொடங்கியது. கடந்த மார்ச் 11, 2026 அன்று பாதுகாப்பு சிக்கல்கள் காரணமாக தூதரகம் மூடப்பட்டது. இப்போது சுவிஸ் குடியுரிமை கொண்ட 4 பேரை கொண்ட சிறிய தொழில்நுட்ப குழு தெஹ்ரானில் மீண்டும் பணியில் ஈடுபட்டது. இந்த குழு தூதரகத்தின் முழுமையான செயற்பாடுகளை படிப்படியாக மீண்டும் தொடங்குவதற்கான முன்னேற்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறது என சுவிட்சர்லாந்தின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்தது. இந்த முடிவு முழுமையான அபாய மதிப்பீட்டின் பிறகு எடுக்கப்பட்டதாகவும் அதேவேளை ஈரான் மற்றும் ஐக்கிய அமெரிக்கா ஆகிய நாடுகளோடு இணக்கப்பாட்டில் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சுவிட்சர்லாந்து அமெரிக்காவின் நலன்களை ஈரானில் பிரதிநிதித்துவப்படுத்தும் பாதுகாப்பு சக்தி என்ற சிறப்பு பங்கையும் வகிக்கிறது. தற்போது இந்த தொழில்நுட்ப குழு நிலைமைகளை மதிப்பீடு செய்து முழுமையான சேவைகள் மீண்டும் தொடங்குவதற்கான சூழ்நிலைகளை ஆய்வு செய்கிறது. இருப்பினும் இந்நேரத்தில் விசா வழங்குதல் உள்ளிட்ட தூதரக சேவைகள் இன்னும் கிடைக்கவில்லை. தேவையான அனைத்து ஆய்வுகளும் நிறைவடைந்த பின்னரே மற்ற பணியாளர்கள் மீண்டும் பணியில் சேர உள்ளனர். சுவிட்சர்லாந்து அந்த பகுதியில் இடம்பெறும் மாற்றங்களை தொடர்ந்து கண்காணிக்கிறது. தேவையான பட்சத்தில் நடுவர் பங்கு வகிக்க தயார் என்றும் பிராந்தியத்தில் பதட்டம் குறைந்து நீடித்த அமைதி ஏற்பட உதவும் அனைத்து தூதரக முயற்சிகளுக்கு ஆதரவு வழங்கும் என்றும் தெரிவித்தது. தூதரகம் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த காலத்திலும் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான தொடர்பு வழிகள் தொடர்ந்து பராமரிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சுவிஸ் மற்றும் லுஃப்தான்சா குரூப் இணைந்து குறைந்த விலையில் பயணம் செய்ய விரும்பும் பயணிகளுக்காக எக்கனமி பேசிக் என்ற புதிய கட்டண திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளன. இந்த புதிய தேர்வானது ஏற்கனவே உள்ள கட்டண விருப்பங்களோடு சேர்க்கப்பட்டதாக நிறுவனம் தெரிவித்தது. இந்த புதிய எக்கனமி பேசிக் திட்டத்தில் பயணிகள் கைப்பைகளை கொண்டு செல்ல அனுமதி இருக்காது. அவர்கள் 40 தர 30 தர 15 சென்டிமீட்டர் அளவை மீறாத ஒரு சிறிய தனிப்பட்ட பொருளை மாத்திரமே எடுத்துச் செல்ல முடியும். இதன் மூலம் குறைந்த விலையில் பயணம் செய்ய விரும்புவோருக்கு புதிய வாய்ப்பு உள்ளது. முன்பு குறைந்த கட்டணமாக இருந்த எக்கனமி லைட் திட்டம் தொடரும். இதில் ஒரு தனிப்பட்ட பொருளோடு அதிகபட்சம் 55 தர 40 தர 23 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு கைப்பையை எடுத்துச் செல்ல அனுமதி உள்ளது. மேலும் இனி இந்த திட்டத்தில் விமானத்தை மாற்றிக்கொள்ளும் வசதியும் கட்டணத்தோடு வழங்கப்படும். இது முன்பு கிடைக்காத ஒரு புதிய சலுகை. இந்த புதிய எக்கனமி பேசிக் கட்டணம் ஏப்ரல் 28 முதல் முன்பதிவு செய்ய கிடைக்கும். மே 19 முதல் பயணங்களுக்கு இது பொருந்தும். லுஃப்தான்சா, சுவிஸ், ஆஸ்திரியன் ஏர்லைன்ஸ், பிரசல்ஸ் ஏர்லைன்ஸ் உள்ளிட்ட லுஃப்தான்சா குழும விமான சேவைகளில் இது பயன்படுத்தப்படலாம். இனி பொருளாதார வகுப்பு பயணிகளுக்கு மொத்தம் 4 கட்டண விருப்பங்களும் வணிக வகுப்பு 3 விருப்பங்களும் வழங்கப்படும். இந்த புதிய கட்டணமானது ஐரோப்பிய விமான பயணங்களுக்கு மாத்திரமே பொருந்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தின் ஆர்கவ் கண்டோனில் உள்ள ஸ்டெயின் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இடம்பெற்ற கார் திருட்டும் முயற்சியில் 3 கைதாகினர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பாதுகாப்பு குறித்து கவலை எழுப்பியுள்ளது. ஏப்ரல் 26, 2026 அதிகாலை நள்ளிரவு கடந்ததும் ஜேசி ஹாஸ்ட்ராஸ் பகுதியில் வசிக்கும் ஒருவர் தனது கண்காணிப்பு கேமரா மூலம் 2 நபர்கள் நிறுத்தப்பட்ட வாகனங்களை திறக்க முயற்சிப்பதை கவனித்தார். அவர் உடனடியாக போலீஸ் அவசர எண்ணுக்கு தகவல் வழங்கினார். இதைத் தொடர்ந்து மேல் ஃப்ரிக்டால் மற்றும் கீழ் ஃப்ரிக்டால் பிராந்திய போலீசார் மற்றும் ஆர்கவ் கண்டோனல் காவல்துறை இணைந்து விரைவாக தேடுதல் நடவடிக்கையை தொடங்கினார். அதன்போது ஸ்டெயின் ரயில் நிலையம் அருகே சந்தேகத்துக்குட்பட்ட 3 அடையாள விவரங்களுக்கு ஏற்ப கைது செய்யப்பட்டனர். அவர்கள் முன்பு தங்களிடமிருந்த ஒரு பையை கைவிட்டிருந்தனர். அந்த பையில் பல மின்சாதனங்கள் மற்றும் சில விசிட்டிங் கார்டுகள் இருந்தன. அவர்கள் கார்டுகளின் உரிமையாளரை தொடர்பு கொண்ட போது அவரது வாகனம் திறந்த நிலையில் இருந்ததும் அதிலிருந்து பை திருடப்பட்டிருந்ததும் தெரிய வந்தது. மேலும் அதே காலை ஃப்ரிக் பகுதியில் மற்றொரு வாகனம் சேதப்படுத்தப்பட்டதாக தகவல் கிடைத்தது. டோர் மேட்ரிங் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த காரின் பயணியர் பக்க கண்ணாடி உடைக்கப்பட்டு பணம் திருடப்பட்டது. இந்த சம்பவ இடத்தில் போலீசார் ஆதாரங்களை சேகரித்தனர். இந்த வழக்கில் 21, 28 மற்றும் 31 வயதான 2 மொரோக்கோ நாட்டவர்களும் ஒரு துனிசிய நபரும் கைதானார். அவர்களுக்கு எதிராக விசாரணை தொடங்கப்பட்ட நிலையில் இந்த திருட்டு சம்பவங்களோடு இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தின் விண்டோனிசா என்ற ரோம படைத்தளத்தில் 2000 ஆண்டுகள் பழமையான கருகிய பான் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த பான் ரோம படை வீரர்கள் எல்லை பகுதிகளில் எவ்வாறு உணவு உண்டார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. இந்த பான் விண்டிஸ் பகுதியில் குடியிருப்பு கட்டுமானத்துக்கு முன் நடந்த அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது. சுமார் 10 சென்டிமீட்டர் அகலம் 3 சென்டிமீட்டர் தடிமனாக இருந்த இந்த பான் கருகியதால் அழுகாமல் 2000 ஆண்டுகள் பாதுகாப்பாக இருந்துள்ளது. பானின் வடிவம், அளவு ஆகியவை இது தனிப்பட்ட வீட்டில் சமைக்கப்பட்டதல்ல, படை வீரர்களுக்கென பொதுவான அடுப்பில் சமைக்கப்பட்டுள்ளதையும் காட்டுகிறது. மேலும் இந்த அப்பம் உள்ளூர் தானியங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டிருக்கலாம் என விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். இதனால் ரோம படைகள் ரோமிலிருந்து மாத்திரம் பொருட்களை இறக்குமதி செய்யாமல் உள்ளூர் வளங்களை பயன்படுத்தியதை உறுதிப்படுத்துகிறது. விண்டோனிசா தளம் கிறிஸ்துக்கு பின் 1ஆம் நூற்றாண்டில் ரோம படைகளின் முக்கிய காவல் நிலையமாக இருந்தது. அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட அப்பம் படை வீரர்களின் அன்றாட வாழ்க்கையை புரிந்து கொள்ள உதவும் அரிய சான்றாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தளவோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swistamil24.com அணுகுங்கள். வணக்கம்.